அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சிந்தனையை தூண்டும் அரசர் காலத்து சில சுவாரஸ்யமான கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாபெரும் அரசர் ஒருத்தர் தன்னோட மகனுக்கு முடிசூட்ட நினைச்சாரு. முடிசூட்டுறதுக்கு முன்னாடி தன்னோட மகன் நாட்டு மக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பமாக இருந்துச்சு. அதனால் அவனை நாடு நகரமெல்லாம் சுற்றி மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு துணையாக படை தளபதியையும் மந்திரி குமாரனையும் ஒரு புலவரையும் தலைமை சிப்பாயையும் துணைக்கு அனுப்பி வச்சார். இப்படி இவங்க 5 பேரும் நாடு நகரங்களை சுற்ற கிளம்பிட்டாங்க. ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துக்கு போனால் ஒரே விதமான மக்களை தான் பார்க்க முடியும். அதனால் 5 பேரும் 5 இடங்களுக்கு பிரிந்து போவோம். கடைசியாக எப்படிப்பட்ட மக்களை சந்தித்தோம் அப்படின்னு விவாதிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. அப்படி முடிவு பண்ணினபடியே 5 பேரும் வேறு வேறு இடங்களுக்கு பிரிந்து போனாங்க. அப்படி பிரிஞ்சு போனவங்க பலதரப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு திரும்பி நாட்டுக்கு வந்தவங்க அரசர்கிட்ட நாங்கள் வெவ்வேறு விதமான மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அரசர் ஆர்வமடைகிறாரு. தன்னோட நாட்டில் எப்படிப்பட்ட மக்களெல்லாம் இருக்காங்க, நீங்கள் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல 5 பேரும் 5 வித்தியாசமான மனிதர்களை பற்றிய கதையை அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அதில் மந்திரி குமாரன் முதலாவதா தான் சந்தித்த ஒரு வித்தியாசமான மனிதரை பற்றிய கதையை சொல்ல தொடங்குறான். நான் கிராமத்துக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு மூதாட்டியோட கதையை கேள்விப்பட்டேன். அந்த மூதாட்டி சுற்றி இருப்பவங்க கிட்ட ஏமாற்றி பணம் பறிக்கிற மூதாட்டி. அப்படிப்பட்ட அந்த மூதாட்டியோட வீட்டு பக்கத்தில் அந்த மூதாட்டியோட கணவரின் அண்ணன் ஒருத்தர் குடியிருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகனும் இருந்தான். அந்த மகனுக்கு திருமணம் பண்ணி புதுமண பெண்ணும் வீடு வந்து சேர்ந்தா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த மூதாட்டி அந்த பெண்கிட்ட இருந்து எப்படியோ பணத்தை கறந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பெண்கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த பெண் கொண்டு வந்த சீர்வரிசை பெட்டியை பார்த்து அந்த பெட்டியில் ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பெண் இல்லையே, எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு சொல்ல அவள் திரும்பி போயிடுறா. இது போலவே தினமும் வந்து அந்த பெண்கிட்ட அந்த பெட்டியில் சத்தம் கேட்குதான்னு கேட்க அவளும் இல்லைங்கிற பதிலையே சொல்லிட்டு இருந்தா. இப்படி அந்த மூதாட்டி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பெண்ணுக்கு மனநிலையில் ஒரு மாறுதல் ஏற்படுது. ஒருவேளை சத்தம் கேட்குதோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அதனால் அந்த மூதாட்டி மறுநாள் வந்து கேட்கும்போது ஆமாம் சத்தம் வர்றது போல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த மூதாட்டி அதுக்கு சிரித்தபடி பதில் சொல்கிறா. இங்கே நிறைய எலிகள் இருக்குது. இந்த ஊர் முழுக்கவே எலிகள் தொந்தரவு தாங்க முடியாது. அந்த எலிகள் தான் உன்னோட பெட்டிக்குள்ளே புகுந்து சத்தமிடுதுன்னு நினைக்கிறேன். அதை நீ சரி பண்ணாமல் விட்டுட்ட அப்படின்னா உன்னுடைய புத்தாடைகளை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்கிறா. இதை நினச்சி பயந்து போன அந்த புதுமண பெண் அந்த மூதாட்டிக்கிட்ட இதுக்கு என்ன வழின்னு கேட்க அந்த மூதாட்டி என்கிட்ட ஒரு பூனை இருக்குது, அது எலிகளை கண்டா சும்மாவே விடாது, பிடிச்சு கடிச்சு தின்னுரும் அப்படின்னு சொல்ல சரி அந்த பூனையை எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறா. அந்த பூனையை சில நாட்களுக்கு உன் வீட்டில் வச்சுக்கோ, எலிகளை எல்லாம் கொன்று சாப்பிட்டதுக்கப்புறமா திரும்ப எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அந்த மூதாட்டி நல்லவள் போல பேச்சு கொடுக்க அந்த புதுமண பெண்ணும் நம்பி அந்த பூனையை கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வைக்கிறா. ஆனால் அந்த பூனையோ வந்த அன்னைக்கே திரும்ப அந்த மூதாட்டி வீட்டுக்கு போயிருது. கொஞ்ச நாட்கள் கழித்து மூதாட்டி அந்த பெண் வீட்டுக்கு வரா. இவ்வளவு நாளாக அந்த பூனை மூதாட்டி வீட்டில் இருக்குதுன்னு தான் அந்த புது பெண் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் மூதாட்டி வந்து என் பூனை எங்கேன்னு கேட்கும்போது தான் அவளுக்கு உண்மை புரியுது. அடடா, பூனை உங்கள் வீட்டுக்கு வரலையா, வந்த அன்னைக்கே திரும்பிடுச்சே அப்படின்னு கேட்க அந்த மூதாட்டி அந்த பூனை என் வீட்டுக்கு வரவே இல்லை, அது எப்பேற்பட்ட பூனை தெரியுமா, 200 வெள்ளிக்காசுகள் பெருமானமுள்ள பூனை அப்படின்னு பணத்தை பற்றி பேசவும் அப்போ தான் அந்த புதுமண பெண்ணுக்கு புரியுது இந்த மூதாட்டி தான் கிட்ட பணம் கறக்க முயற்சி பண்ணுறா அப்படின்னு. அவளை பற்றி ஊருக்குள்ளே விசாரிச்சும் பார்க்குறா. அவள் அப்படிப்பட்டவள் தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த புது பெண்ணோட மாமனார் அவகிட்ட அந்த மூதாட்டி உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த புது பெண் அவளோட மாமனார்கிட்ட உங்ககிட்ட அந்த மூதாட்டி எதுவும் கடனாக வாங்கிட்டு போகலையா, திரும்பி தராத பொருட்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க அந்த மாமனார் யோசித்து ஆமாம், ஒரு நாள் ஒரு மரக்கரண்டியை வாங்கிட்டு போனான், அது ஒரு காசுக்கு கூட பொறுவானம் இல்லை, அதனால் அதை நான் திருப்பி கேட்கவும் இல்லை, அவளும் திருப்பி தரலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த புது பெண்ணுக்கு இது போதுமே அப்படின்னு இருக்குது. அவள் கொஞ்சம் புத்திசாலியான பெண் தான். அவள் போய் அந்த மூதாட்டிக்கிட்ட என்னோட மாமனார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மரக்கரண்டி கொடுத்தாங்களாமே, அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆனால் மூதாட்டியோ அந்த மரக்கரண்டியை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து அதை உடச்சி போட்டுருச்சு. அதை சொல்ல அவளோ
இல்லை இல்லை, அந்த மரக்கரண்டி நிச்சயமாக வேணும், அது எவ்வளவு பொறுமானம் உள்ளது தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த மூதாட்டி சிரிக்கிறா. சாதாரண மரக்கரண்டி தானே அது, அது எப்படி பொறுமானம் பெறும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களோட பூனைக்கு நீங்கள் 200 வெள்ளிக்காசுகள் பொறுமானம் சொல்லும்போது இது அதை விட அதிகமாக பெருமானம் உள்ளது அப்படின்னு சொல்கிறா. இப்படி 2 பேருமே மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. இப்படி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிற 2 பேருமே அந்த ஊர் தலைவர்கிட்ட போகிறாங்க. ஊர் தலைவரோ அவங்க 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சமாதானம் அடைகிற மாதிரி தெரியல. கடைசியாக அந்த மூதாட்டிக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, என்னோட பூனை 200 வெள்ளிக்காசுகள் பெருமானம் உள்ளது, அதை இவ எங்கேயோ கொண்டு போய் தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பெண், என்னோட கரண்டியும் தான் சாதாரண கரண்டி கிடையாது, அந்த முழு நிலவை உற்று பார்த்தா ஒரு லவங்க மரம் தெரியும், அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை முறிந்து என்னோட மாமனார் வீட்டு மேலே விழுந்துச்சு, அதை அவர் எடுத்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி கரண்டியாக்கி வச்சிருந்தார். அந்த கரண்டியில் எதை எடுத்தாலும் அள்ள குறையாது. அப்படிப்பட்ட அந்த கரண்டிக்கு 3000 வெள்ளிக்காசுகள் பெருமானம். அதனால் அந்த பூனையை காட்டிலும் என்னோட கரண்டிக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால் அவங்க தான் எனக்கு மீதி காசை தரணும், பூனையோட விலை போக மீதி காசை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஊர் தலைவர்கிட்ட சொல்ல, ஊர் தலைவருக்கு உண்மை புரியுது. இந்த மூதாட்டியை பற்றி நன்கு தெரிஞ்ச அந்த ஊர் தலைவர், இந்த பொண்ணு சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாரு. உடனே மூதாட்டி, இந்த பூனைக்கும் கரண்டிக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடுக்குன்னு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறா. மூதாட்டியவே பின்தொடர்ந்து போன அந்த பெண் அந்த மூதாட்டியோட வீட்டுக்கிட்ட போன உடனே அந்த மூதாட்டியோட வீட்டில இருந்து பூனை துள்ளி குதிச்சு வரதை பார்த்து உண்மையை புரிஞ்சுக்கிறா. இந்த மூதாட்டி பூனையை வீட்டில் வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட வேணுனே வம்படியாக பணம் வாங்க முயற்சிச்சிருக்கா அப்படின்னு அவளை முறைத்தபடி அவளோட வீட்டுக்கு போய் சேர்றா. இப்படி ஒரு புத்திசாலி பெண்ணை நான் கேள்விப்பட்டு அந்த பெண்ணை போய் சந்திச்சிட்டும் வந்தேன் அப்படின்னு அந்த மந்திரிகுமாரன் கதையை சொல்லி முடிக்க அரசருக்கு சந்தோஷமாகி போகுது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அரசர் வரை வராமல் அவர்களே தீர்த்து கொள்வது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது. இந்த மாதிரி புத்திசாலி பெண்கள் இருப்பது நாட்டுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தளபதியை பார்க்குறாரு. நீங்கள் சந்தித்த வித்தியாசமான ஏதாவது கதைகள் இருக்கா அப்படின்னு சொல்ல, தளபதி தான் சந்தித்த ஒரு மனிதரை பற்றிய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்தில் ஏழ்மையான நிலையில் ஒரு மூதாட்டியும் அவரோட பேத்தியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வழியாக வந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் மிகவும் வயது முதிர்ந்தவர். அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லைனாலும் அந்த பாட்டி நமக்கு வாழ வழி இல்லை, அதனால் அவர் திருமணம் பண்ணிக்கொண்டு வற்புறுத்தி தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணிட்டு போன அந்த செல்வந்தர் அவளை ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிறாரு. அந்த செல்வந்தருக்கு திருமணமான ஒரு மகன் இருந்தான். அந்த மகனுக்கும் மருமகளுக்கும் இந்த ஏழை பெண்ணை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் அவளை மதிக்காமையே நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் செல்வந்தரோ ரொம்ப பாசத்தோடு அன்போடு அவளை பார்த்துட்டு இருந்தார். அதனால் அந்த பெண்ணும் அந்த செல்வந்தரை விரும்ப ஆரம்பிச்சிருந்தா. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்தான். அதே சமயத்தில் அந்த செல்வந்தரோட மகனுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அந்த 2 பிள்ளைகளும் ஒரே பள்ளியில் படிக்கும்போது அந்த 2 பிள்ளைகளும் சண்டை போட்டுக்குச்சு அப்படின்னா உடனே அவரோட மகன் வந்து இந்த ஏழை பெண்கிட்ட பயங்கரமாக கத்துவான். இப்படி மதிக்காமையும் தன்னை அவமானப்படுத்திக்கிட்டும் அந்த செல்வந்தரோட மகன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏழை பெண் செல்வந்தர்கிட்ட போய், உங்களுக்கோ வயசாயிட்டு வருது, நீங்கள் ஒரு வேளை இறந்து போயிட்டீங்க அப்படின்னா என்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க, நானும் என் பிள்ளையும் நிராதரவாக நிற்போம், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, அந்த செல்வந்தர், நிச்சயமாக நீ சொல்கிறது உண்மைதான், அவன் நிச்சயமாக உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்க மாட்டான், உனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தன்னோட புகைப்படத்தை ஒன்றை அவ கையில் கொடுக்குறாரு. நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, நீ இந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டுட்ட அப்படின்னா இந்த படத்தை கொண்டு போய் என்னோட நண்பரான இந்த ஊர் தலைவர்கிட்ட கொடு, அதுக்கப்புறமா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாட்கள்லையே அந்த செல்வந்தர் இறந்து போக அந்த மகனோட சுயரூபம் வெளிப்படுது. அவன் எல்லா சொத்துக்களும் தனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை பெண்ணையும் அவளோட மகனையும் வீட்டை விட்டே துரத்தி அடிக்கிறான். அவங்களுக்கு வாழ வழி இல்லாமல் போகும்போது அவள் கையில் இருக்கிற அவரோட புகைப்படத்தை கொண்டு போய் ஊர் தலைவர்கிட்ட கொடுக்க சொன்னார் அந்த செல்வந்தர். அதே மாதிரி அவளும் செய்கிறா. அந்த ஊர் தலைவர் அந்த புகைப்படத்தை பார்க்குறாரு. இந்த புகைப்படத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்னு அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. சரி, இன்னைக்கு நீ போ, நான் யோசனை பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு அந்த ஏழை பெண்ணை அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப நேரமாக அந்த ஊர் தலைவர் யோசனை பண்ணுறாரு. கடைசியாக அவரோட வேலையால் அவருக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுக்க அது தவறி போய் அந்த புகைப்படத்து மேலே கொட்டிடுது. அப்போ தான் அந்த புகைப்படத்தில் ஏதோ எழுத்துக்கள் தெரிய உடனே அதையெல்லாம் எடுத்து பார்க்கறாரு. அந்த புகைப்படத்தில் இருக்கிற எழுத்துக்கள் அத்தனையும் அவர் மறைத்து வைத்த சொத்து பற்றிய விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் புதைத்து வைத்த புதையல் பற்றிய விவரங்களும் அதில் இருக்குது. இது எல்லாமே என்னோட 2வது மனைவிக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்துச்சு.
இது கிட்டத்தட்ட ஒரு உயில் மாதிரி தான். இந்த உயிலை அவர் பத்திரப்படுத்தாமல் உடனே கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுறாரு. மறுநாள் அந்த பெண்ணை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தரோட முதல் மகனையும் மருமகளையும் கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிட்டு அவர் வினோதமாக நடந்துக்கிறாரு. ஒரு இருக்கையில் அந்த ஏழை பெண்ணும் இன்னொரு இருக்கையில் அந்த முதல் மகனும் உட்கார்ந்துருக்க இன்னொரு இருக்கை போடப்படுது. அதில் யாருமே இல்லை. ஆனால் அங்கே யாரோ இருக்கிற மாதிரி நினச்சி அந்த ஊர் தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். நீங்கள் மறைச்சி வச்சிருக்கிற சொத்து எல்லாமே உங்களோட 2வது மனைவிக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அந்த மகனுக்கோ ஆச்சரியம். அங்கே யாருமே இல்லை, யாரை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட அப்பா தான் ஆவியாக வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் தான் சொத்து விபரங்களை எல்லாம் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவன் அதை நம்ப மறுக்கிறான். இவர் ஏதோ அந்த ஏழை பெண்ணுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லி கோபப்படுறான். அந்த நேரத்தில் அவர், நீ என்னை நம்ப மறுத்த அப்படின்னா ஊர் பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிடு. அவங்க முன்னாடி அவர் மறைச்சி வச்சிருக்கிற சொத்து விபரங்கள்லாம் ஆவியாக இருந்தே எங்கிட்ட சொல்லுவார். அதையெல்லாம் நம்ம சோதனை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்ல அவனும் ஒத்துக்கிறான். ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூட்டப்படுறாங்க. அவங்க முன்னாடி ஆவிக்கிட்ட பேசுகிற மாதிரி யாருமே இல்லாத இடத்துல பேசியபடியே அந்த ஊர் தலைவர் நடக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த உயிலில் சொல்லப்பட்ட இடங்களை எல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. அந்த இடங்கள் எல்லாம் புதையலும் சொத்துக்களுக்கான விவரங்களும் இருக்கு. இப்படி மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே வெளிப்படுது. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை தன்னோட அப்பா ஆவியாக தான் வந்திருப்பாரோ அப்படின்னு அவனே யோசிக்கிறான். கடைசியாக இந்த மறைச்சு வச்ச சொத்துக்கள் எல்லாமே அந்த ஏழை பெண்ணுக்கே சொந்தம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதாக சொல்லி அது எல்லாவற்றையும் அவளுக்கே கொடுத்துட்றாங்க. கடைசியாக அவள் அவனை காட்டிலும் செல்வந்தராக ஆகிடுறா. அதுக்கப்புறம் அந்த பெண் நிம்மதியாக வாழவும் தொடங்குறா. அவங்க அப்பாவோட புகைப்படத்தில் தான் உயிர் இருந்துச்சு அப்படின்னு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவன் ஏதாவது ஏமாற்று வேலை பண்ணி அந்த சொத்துக்களும் தனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் தலைவர் அதனால தான் அதை கிழிச்சு போட்டுட்டு ஆவி சொன்னதா சொல்லி அதை நிரூபிக்க அந்த இடங்கள்ல இருந்த புதையலையும் எடுத்து காட்டினார். அதனால ஊர் மக்கள் எல்லாம் நம்பித்தான் ஆகணும், இவர் ஆவிக்கிட்ட தான் பேசினாருன்னு நம்பி அந்த பெண்ணுக்கே எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டாங்க. அந்த மறைச்சு வைக்கப்பட்ட சொத்துக்கள் தான் அதிக அளவில் இருந்துச்சு. அதனால நேர்மையில்லாத நடந்துக்கிட்ட அவனுக்கு சொத்துக்கள் குறைவாகவும் அமைதியாக பொறுமை காத்தனால அந்த ஏழை பெண்ணுக்கு அதிக அளவில் சொத்துக்களும் அந்த ஊர் தலைவர் வாங்கி தந்தார். இந்த மாதிரியான ஒரு ஊர் தலைவரை தான் நான் சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அரசர் மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த மாதிரி நல்லவர்களும் நம்ம நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமயோசித அறிவியும் பாராட்டி அடுத்து புலவரை பார்த்து உங்கள் கதை என்ன அப்படின்னு கேட்க அந்த புலவர் கதையை சொல்ல தொடங்கினார். நான் சந்திச்சது ஒரு கிராமத்தில் இருக்கிற முட்டாள் மனிதனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிராமத்தில் முட்டாள் கணவனை கொண்ட ஒரு மனைவி இருந்தா. அவனை எப்படியாவது திருத்திடணும்னு அவள் ஆசைப்பட்டு அவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தா. எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் அவன் திரும்ப திரும்ப முட்டாள்தனமாகவே நடந்துக்கிட்டான். அதனால் இனிமே அவனை இயக்கிறதே நம்மளாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவள் ஒரு முடிவுக்கு வரா. அந்த சமயத்தில் திருமணமான புதுசில் அவளோட அப்பா வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணினாங்க. அவளுக்கு நிறைய சகோதரிகள் உண்டு. அவர்களும் அவங்க கணவனோட அங்கே விருந்துக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்களாக நடந்துக்கும் போது இவன் மட்டும் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டா தனக்கு அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அவனுக்கு அப்பருந்தே போதனைகளை பண்ண தொடங்கிட்டா. நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள், நான் போகும்போது நெல்லோட உமியை இறைச்சிக்கிட்டே போவேன். அந்த நெல்லோட உமியை பின்தொடர்ந்தபடியே நீங்கள் எங்களோட வீட்டுக்கு சரியாக வந்து சேருங்க. வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஆடைகளை வாங்கி போட்டுக்கங்கன்னு காசையும் கொடுத்துட்டு அவள் முன்னாடியே தன்னோட தந்தை வீட்டுக்கு போய் சமையல் வேலைகளை கவனிக்க தொடங்கிட்டா. அவனோ கொடுத்த காசை கொண்டு போய் ஏமாந்து ஒரு காகித உடையை வாங்கிட்டு வந்தான். அந்த காகித உடை பிணத்தை எரிப்பதற்காக பயன்படுத்துகிற உடை. அதை போய் வாங்கிட்டு வந்தான். அது பசை போட்டு ஒட்டப்பட்டிருந்துச்சு. அப்படி வாங்கிட்டு வந்த காகித உடையை மாட்டிக்கிட்டு அந்த நெல் உமியை பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருந்தான். அந்த நெல் உமி காற்றுக்கு பறந்து போய் கொஞ்சம் குளத்துல விழுந்துருந்துச்சு. அவனும் நெல் உமியவே பின்பற்றி வரணும்னு தன் மனைவி சொன்னனால அவன் குளத்தில் இறங்கி நனைஞ்சு அதுக்கப்புறமா அந்த காகித உடைகள் எல்லாம் நனைஞ்சு அப்படியே உடம்போட உடம்பாக ஒட்டிக்கிச்சு. அந்த உடையோடையே அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அதை பார்த்ததும் அவனோட மனைவி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே ஒருத்தர்கிட்ட இருந்த உடைகளை வாங்கி அவனுக்கு போட்டு விட்டு விருந்துக்கு கூட்டிகிட்டு வரா. கடைசியாக விருந்தில் உட்காரும்போது அவனுக்கு சரியாக சாப்பிட தெரியாது. அவங்க முன்னாடி அவன் பொறுமையாக அமைதியாக சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். அவனோட கணுக்காலில் ஒரு நூலை கட்டி அதை தான் கையில் பிடிச்சிக்கிறா. தான் கையில் இருக்கிற நூலை எப்பெல்லாம் இழுக்கிறனோ அப்போ மட்டும்தான் சாப்பாட்டை வாய்க்கிட்ட கொண்டு போய் சாப்பிடணும். அப்படி பொறுமையாக சாப்பிடும்போது அவன் சிறந்தவன் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படிங்கிறது அவளோட கருத்து.
ஆனால் அங்கே நடந்ததோ வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிடாம இருந்தாங்க. அவனோட கணுக்காலில் நூலை கட்டி அவளும் கையில் பிடிச்சிக்கிட்டா. எல்லாம் திட்டப்படி நடக்குதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாப்பிட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஒரு கோழி குறுக்க வந்துச்சு. அந்த கோழியோட காலில் அந்த நூல் சிக்கிக்குச்சு. அதுக்கப்புறமா அந்த கோழி அதிலிருந்து தப்பிக்க வேகமாக காலை இழுக்க இழுக்க அந்த கணுக்காலும் வேகமாக இழுக்கப்பட்டுச்சு. அவன் வேகமாக சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தன்னோட தொப்பியை கழட்டி சாப்பாட்டை வாயில் போட முடியாமல் தொப்பியில் போட ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கிறத பார்த்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி அவனை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து மனம் நொந்து போய் தன் கணவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அந்த மனைவி. அதுக்கப்புறம் அவன் ஏதாவது தொழில் செஞ்சால் மனநிலை மாறும் அப்படின்னு நினச்சவ அவனுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். அவனும் நண்டுகளை வாங்கி கூடைகளில் கட்டி எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா அவன் உணர்ந்து ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்துக்கடியை படுக்கிறான். அங்கே பக்கத்துலேயே ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அவன் படுக்கும்போது அந்த நண்டுகள் பாவம்னு நினைக்கிறான். அந்த நண்டுகள் கிட்ட, நான் உங்களை இப்போ அவிழ்த்து விடுறேன், நீங்கள் போய் பத்திரமா இருங்க, நான் கூப்பிடும்போது நீங்கள் திரும்பி வந்துடுங்க அப்படிங்கிறான். அந்த நண்டுகள் போடுற சத்தம் அவனுக்கு ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த கூடைகள் இருந்த நண்டுகளை ஆற்றில் கொட்டுறான். அதுக்கப்புறம் படுத்து தூங்குறான். தூங்கி எழுந்து பார்த்ததும் நண்டுகளை காணோம். நண்டுகளை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனால் நண்டுகள் வரவே இல்லை. அதனால் தான் கொண்டு போன பணமெல்லாம் இப்படி செலவாயிருச்சுன்னு தான் மனைவி கிட்ட வந்து சொல்ல, எந்த நண்டுகளாவது திரும்பி வருமா? கூடையோடு அப்படியே அந்த ஆற்று நீரில் வச்சுருந்தா அதுங்க போயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, சரி அடுத்த முறை சரியாக பண்ணுறேன்னு மேலும் பணத்தை வாங்கிக்கிட்டு வாத்துக்களை வாங்கிக்கிட்டு வியாபாரம் பண்ண போகிறான். வாத்துக்களை கூடையில் கட்டி வியாபாரம் பண்ண போகும்போது அதே மாதிரி வெயில் வருது, படுத்து உறங்கலான்னு சொல்லிட்டு கூடையோட ஆற்று தண்ணீரில் அந்த வாத்துக்களை வச்சுட்டு படுத்து தூங்குறான். கூடையோடு இருந்த வாத்துக்கள் எல்லாம் ஆற்றில் மூழ்கி இறந்து போயிடுது. இந்த கதையை வந்து தன்னோட மனைவி கிட்ட சொல்ல, அவள் என்ன செய்யறதுனே தெரியாமல், சரி இந்த முறையாவது சரியாக பண்ணுங்கன்னு மேலும் பணத்தை கொடுத்து அவனை வியாபாரம் செய்ய அனுப்பி வைக்கிறான். அவனும் பணத்தை நிறையா எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிற்கிறான். அங்கே நாரைகள் வயலில் நிற்கிது. அதை பார்த்துட்ருக்கிற அவன் அதை வாத்துக்கள்னு நினச்சி அங்கே இருக்கிற விவசாயிக்கிட்ட, இந்த வாத்துக்கள்லாம் எவ்வளவு விலை பெறும் அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு அந்த விவசாயி கேட்குறான். இவன் முட்டாளுங்கிறத பார்த்த உடனே அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு, நான் இது மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், நான் கிட்டே இருக்கும்போது அதுங்க உங்ககிட்ட வராது, அதனால் நான் மெதுவாக சத்தம் போடாமல் போயிடுறேன், அதுக்கப்புறமா அந்த வாத்துக்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அந்த விவசாயியை நம்பி அவன் அங்கே உட்காந்துட்ருக்கான். விவசாயி சத்தமே போடாமல் பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அங்கே இருக்கிற நாரைகள் இவன் பக்கத்தில் போன உடனே பறந்து போயிடுது. அவ்வளவு பணத்தையும் இழந்து முட்டாளாக திரும்பி தன்னோட மனைவி கிட்ட வர, இவனை என்ன பண்ணினாலும் திருத்த முடியாதுன்னு அவள் தலைவிதியேன்னு அவளோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறா. இந்த கதையை சொல்லி முடித்த அந்த புலவர், இப்படிப்பட்ட முட்டாள்களும் நம்ம நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அரசர் வருத்தப்படுறாரு. நல்லவர்களும் புத்திசாலிகளும் இருக்கும்போது இந்த மாதிரி முட்டாள்கள் இருப்பதும் இயல்பு தான். அவங்கள திருத்தருக்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வீரன் கிட்ட, நீ போன இடத்துல எந்த மாதிரி விஷயங்களை பார்த்த, எந்த மாதிரி மனிதர்களை சந்திச்ச அப்படின்னு கேட்க அவன் ஒரு கதையை சொல்கிறான். ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அதில் அண்ணன் ஏமாற்றுக்காரன், தம்பி ரொம்பவே நல்லவன். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா சொத்துக்கள் அத்தனையையும் அண்ணனே எடுத்துக்கிட்டு தம்பிக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு மூட்டை மாங்கொட்டையை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டான். தம்பியும் அதை வைத்து மிகப்பெரிய மாந்தோட்டத்தையே உற்பத்தி பண்ணினான். அதுக்கு காரணம் முழுக்க அவனோட உழைப்பு. ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் மாங்கொட்டைகளை விதைத்து அரும்பாடுபட்டு அதற்கு தண்ணீர் விட்டு மாமரங்களாக்கி அதை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி பண்ணினான். அதுக்கப்புறம் சந்தைக்கு மாம்பழங்களை ஏற்றுமதி பண்ணி அதன் மூலமாக வரும் வருமானத்தை கொண்டு மிகப்பெரிய செல்வந்தனும் ஆயிட்டான். இப்போது அந்த அண்ணனோட நிலைமையோ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இருந்த செல்வத்தை எல்லாம் எந்த உழைப்பும் இல்லாமல் உட்கார்ந்து சாப்பிட்டனால எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போது அவன் தன்னுடைய தம்பி முன்னாடி கை கட்டி போய் நின்னான். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அந்த தம்பியும் அந்த அண்ணனை ஏற்றுக்கிட்டான். இப்படி உழைப்பால் முன்னேறின ஒரு மனிதனை தான் நான் பார்த்தேன்னு சொல்ல அரசருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி உழைப்பாளிகளும் நம்ம நாட்டில் இருக்கிறது நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு இது ரொம்பவே பெரிய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தன்னோட மகனான இளவரசனை ஆவலோடு எதிர்பார்க்குறாரு. அவன் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான மனிதரை சந்திச்சிருப்பான், அதன் மூலம் பெரிய அனுபவத்தை பெற்றிருப்பான் அப்படின்னு தன்னோட மகனை பார்க்குறாரு. இளவரசனும் தான் சந்தித்த ஒரு அருமையான மனிதரை பற்றி சொல்ல தொடங்குறான். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்து மக்களெல்லாம் ஒருத்தரை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசினாங்க. அவரை பற்றிய கதையை சொல்கிறேன் கேளுங்க.
அவர் ஒரு விவசாயி. தன்னோட நிலத்தில் நிறைய பயிர்களை பயிரிட்டிருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகனும் இருந்தான். அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ஒரு அருமையான குதிரை வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த குதிரை ஒரு முறை ஓடி போக சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம், அடடடா, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே, நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்ல, அந்த விவசாயியோ அதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாராம். கொஞ்ச நாள் கழித்து அவர் வீட்டில் இருந்து ஓடிப்போன பெண் குதிரை ஒரு பொலி குதிரையோடு வந்துச்சு. அது ஒரு போர் வீரரின் குதிரை மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே பளபளப்பாக இருக்குது. அதை பார்த்த மக்கள் எல்லாம், அடடா, நீங்கள் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னாங்களாம். அதை கேட்டதும் அவர் அதற்கு பெருமைப்படலை. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக தன்னோட வேலைகளை கவனிக்க தொடங்கினார். எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாமே மாறக்கூடியது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனாராம். அந்த 2 குதிரைகளும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டிலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பித்தார் அவர். அது ஏதாவது படை வீரரோட இதா அப்படின்னு விசாரணை பண்ணதில் யாருமே அதை தேடி வரல. அதனால் அந்த குதிரை அவர்கிட்டயே இருந்துச்சு. அதுக்கு அவர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடையலை. இதுவும் நிரந்தரம் கிடையாது, இதுவும் மாறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொலிக்குதிரை மேலே அவரோட ஒரே மகன் ஏறி உட்கார முயற்சி செய்யும்போது அந்த பொலிக்குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டு அவனுக்கு கால் அடிபட்டு உடைஞ்சு போயிருச்சு. இதை பார்த்துட்டு இருக்கிற அங்கே இருந்த மக்கள், அடடா, இப்படி துரதிருஷ்டமாயிருச்சே அப்படின்னு சொல்ல, அதையும் அவர் புன்முறுவலோடு கடந்து போகிறாரு. எதுவுமே எனக்கு நன்மைக்கும் கிடையாது, தீமைக்கும் கிடையாது, இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். அதுக்கப்புறம் அங்கே போர் வீரர்கள் வந்து தேடி பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, போர் செய்யறதுக்கு ஆட்களை ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாரு அரசர். அந்த சமயத்தில் போர் வீரர்கள் வந்து பார்க்கும்போது அவருடைய ஒரே மகன் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட வீரர்கள், இந்த வீட்டில் பொலிக்குதிரை இருக்கு, கால் அடிப்பட்ட ஒரு வீரனும் இருக்கான், அப்போ இது ஒரு இராணுவ வீரனோட வீடு தான், ஏற்கனவே போரில் போய் அடிபட்ட இவனை துன்புறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். மற்ற வீடுகளில் இருந்து வீட்டுக்கு ஒருத்தராக கூட்டிகிட்டு போருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் போர் செய்ய அவரோட ஒரே மகன் போக தேவையில்லை. அப்படி ஒருவேளை போர் செய்ய போய் அங்கே ஏதாவது இறந்து போயிருந்தா அவரோட மகனை அவர் இழக்க நேரிட்டிருக்கலாம். இதனால் மக்கள் என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு சொல்ல, அவர் மீண்டும் புன்முறுவலோடு, இதுவும் நடக்கக்கூடியது தான், இதுவும் இயல்பான ஒன்று தான், வாழ்க்கை அப்படிங்கிறது நதி போல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று, அது ஒரு இடத்துல தேங்கி நிற்காது. நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல நிற்காம நதி போல ஓடிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் சிரிப்போடு அந்த தத்துவத்தை சொல்லிட்டு கிளம்பி போனாராம். இதை கேள்விப்பட்ட இளவரசன், எனக்கும் வாழ்க்கையோட தத்துவத்தை இதிலிருந்து புரிய வச்சுட்டாரு அவர் அப்படின்னு சொல்ல, அரசர் நிம்மதி பெருமூச்சு அடைகிறாரு. இனி இவனுக்கு பட்டம் கட்டுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு ஆரவாரத்தோட தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டும் விழாவை ஆரம்பிக்கிறாரு அந்த அரசர். மீண்டும் இது போல ஒரு நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.